இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க கண்டிப்பா குடி விட்டுருவாங்க. இப்படி அதான் எங்க வாழ்க்கையே படமா ஆக்கிட்டாங்கப்பா. இதுதான் நிஜம். படம் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் இது சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும், குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல பார்க்கணும் இந்த படம். ஏன்னா நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நாளைக்கு வரப்போற கால மக்களுக்கு ஒரு இது எடுத்துக்காட்டா இருக்கு. யாரெல்லாம் குடியை வந்து நான் விடமாட்டேன், நான் குடிப்பேன் எனக்கு சொல்றவங்க வந்து கூட அந்த படத்தை காமிச்சிலாம் கண்டிப்பா குடியே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த சீன்லாம் பார்க்கும் கண்ணில் தண்ணியா வருது. நிறைய படம் பார்த்துருக்கோம். இது வந்து எங்க வாழ்க்கையில எப்படி நடந்ததோ அப்படியே ரிப்பீட் பாக்குற மாதிரி இருக்கு. உண்மையிலே நேச்சுரலா பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. ஒரு புதிய படத்தை பத்தி இந்த மாதிரி இன்னொன்னு இந்த படம் மாதிரி இன்னொருத்தர் இதுமேல யாருமே ஒரு படத்தை எடுக்க முடியாது. இது வந்து எப்போ எடுத்துடணும், பட் லேட்டா எடுத்துருக்காங்க. எமோஷனலா நான் என்ன பார்த்த மாதிரி இருந்தது, அந்த அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டோம் நாங்க, அந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட, சின்ன பசங்க பெரியவங்களாம் கிடையாது, யாரும் வேணா பார்க்கலாம். குடிக்கிறவங்க எல்லாரும் படம் பார்த்தா திருந்துவாங்கன்னு நம்புறேன். காமெடியாவும் இருக்கு, எமோஷனலாவும் இருக்கு. படமா பார்க்கல, என்னுடைய வாழ்க்கைய அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. நான் என்ன பார்த்த மாதிரி இருந்தது அந்த படத்துல. எல்லாருமே வரலாம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த படம். அழுகிறோம் ஒரு சீனில், அழுது முடிச்சு அடுத்த செகண்ட்லேயே இன்னொரு இடத்துல சிரிக்க வச்சிடறாரு. எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் மாறுறதுக்கு மாறிடுவாங்க. இதை நாங்க ஆணித்தனமா எழுதி கூட கொடுக்க முடியும். எங்களால நிறைய மாற்றங்கள் வரணும், விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு வரணும். ஆனா ஃபேமிலியா வந்து பார்க்கணுன்றது என்னுடைய சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே 10க்கு 10 கொடுப்பாங்க. பாடல் ராதா படம் நல்லா இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பாருங்க. நல்லா இருக்குங்க, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு ஃபேமிலி மேனா எவ்வளவு கஷ்டம் இருக்கு லைஃப் லீட் பண்றதுல அப்படிங்கறது இந்த படத்துல சொல்லிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. அப்படி யோசிச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? தலைமுறைக்கும் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கும் மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். ஒரு குடும்பத்தாரோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா எல்லாரும் பாதிக்கப்பட்ட நிறைய பேருங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கதை வந்து சொல்கிறது விதம் வந்து நல்ல விதமாக இருக்குது. நிறைய பேர் குடும்பத்தை பார்க்கணும். வாழ்த்து. நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் நீலம் ப்ரொடக்ஷன் படங்கள் வரும்போது நம்மளுக்கு அதுக்குள்ளே என்ன கதை இருக்கும், ரெண்டாவது அது வந்து சொசைட்டியில் என்ன தாக்கத்தை கிரியேட் பண்ண நினைப்போம், ரெண்டாவது இன்னொரு பக்கம் என்னென்னா நீலம் ப்ரொடக்ஷன் படம் வரும்போது அது எந்த மக்களை தாக்குது இல்லை எந்த கருத்து தாக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமாக 80 to 90% நம்மளுக்கு வந்து சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான கருத்தை தர ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பாட்டில் ராதா இந்த முறை எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் ஒரு ட்ராமா. பாட்டில் ராதா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக இருக்க ஃபேமிலிஸ் பாதிக்கப்படுறது, குடிச்சிட்டு பாதிக்கப்படுறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நகைச்சுவாகவும் அதே நேரத்துக்கு வந்துட்டு முடிக்கும் போது ஒரு எமோஷனலாகவும். இந்த வாழ்க்கை வந்துட்டு வெறும் போதைக்காக மட்டுமே கிடையாது, நம்ம வந்து தோத்து போகிறதுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்பில் ஜெயிக்கணும், வாழணும், அது மட்டும்தான் வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாது. குடிச்சிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்றது தான் பாட்டில் ராதா சொல்ல வர கருத்து. அது ரொம்ப நல்லா இருக்கு. படம் இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் இது சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும், குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல பார்க்கணும் இந்த படம். ஏன்னா நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வழி தேடுவாங்க. நான் குடிக்கிறேன், என்னால விட முடியலன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இது வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வழி கிடைக்கும். ஏன்னா அவங்க லைஃப் அவங்க பார்க்கலாம் இந்த படத்துல வந்து. அவங்க குடிக்கிறவங்க வந்து தான் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ரியலிஸ்டிக்கா இதுல காட்டியிருக்காங்க. அவங்கள அந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அந்த படத்தை லாஸ்ட் சீன் எல்லாம் நிறைய சீன்ல கண் கலங்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நடக்குது, இருக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்கு. எங்களோட வாழ்க்கையிலுமே இப்ப நாங்க அதுல இருந்து மீண்டு வந்து அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த எமோஷனலா நான் என்ன பார்த்த மாதிரி இருந்தது, அந்த அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டோம் நாங்க, அந்த மாதிரி இருந்தது. ரெண்டு பேருமே அப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அசோக் சார் அவங்க எல்லாருமே சூப்பர். அவர் வந்து அசோக் சார் வந்து அவர் ஃபேஸ்லயே ரியாக்ஷன் காட்டிட்டாரு. ஒரு சீனுமே ஒரு போல்டா அந்த மாதிரி அழகா காட்டியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. பாடல்களும் கேட்குற மாதிரி நல்லாவே இருக்கு. இல்ல போரிங்காவே இல்லை. ஏன்னா நாங்க அந்த லைஃப்ல இருந்திருக்கோம், அதனால
எங்களுக்கு வந்து அது போரிங்காவே தெரியல. நிறைய பேருக்கும் யாருக்குமே போரிங்கா தெரியாது. இது நாங்க அந்த லைஃப்ல இருந்ததுனால இல்ல, அது பார்க்கும்போது என்டர்டைனிங்கா எதுவும் சொல்ல முடியாது. எந்த சீனும் அவ்வளவு இதுவா இல்ல, சொல்ல முடியாது. நிறைய சீன்னா அந்த ஏதோ எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருந்தது. ஒரு ஒரு ஸ்டெப்பும் என்னென்ன காட்டணுமோ அது காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நிறைய பேர் திரும்பணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா திரும்பிடுவாங்க. இந்த படத்தை பார்த்து திரும்பறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்து புரிஞ்சுட்டு திருந்துறவங்க திருந்தலாம். காமெடியும் இருக்கு, சீரியஸாவும் பார்க்கலாம். படத்தை ரெண்டு கலந்து எடுத்துருக்காங்க. எடுத்து சொல்லுங்க, நீங்களாம் ஊடகம், இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது எது அப்படின்னாக்கா இந்த டேட்ல மீடியா தான். இப்போ மீடியா சொல்றது பொய்யுன்றாங்க. இது வந்து சமுதாயத்துல குடிக்கு அடிமையானவங்க, போதைக்கு அடிமையானவங்க மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழன்ற ஒரு கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு உண்டான ஏற்பாடும் வழியும் அவங்க தேடி போய் கண்டுபிடிச்சி முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்க இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனா நல்ல குடும்பஸ்தாலியா இது வரும்போது இந்த குடிக்கு அடிமை ஆயிட்டேன். நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, லட்சக்கணக்கில் செலவு. என் ஒய்ஃப்லாம் எவ்வளோ என்னை காப்பாற்ற முற்பட்டாங்க. மரண தருவாயில் இந்த எண்ணெய் 108க்கு ஃபோன் பண்ணி என்னை காப்பாற்றினாங்க. இந்த ப்ரோக்ராம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் என்னை இட்டுன்னு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இருக்கு. நாளைக்கு வரப்போகிற கால மக்களுக்கு ஒரு இது எடுத்துக்காட்டாக இருக்கும். அதான் இது நிஜமான ஒரு கதை. இந்த கமர்ஷியலு பணம் சம்பாதித்து அப்படின்லாம் இது கிடையாது. உண்மையில் ஒருத்தருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை அம்சம். நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். இந்த சினிமா ஏன் பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு நல்ல கருத்து இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. குடி சம்மந்தமாக வந்திருக்கு, போதை சம்மந்தமாக வந்திருக்கு. நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. அதை எல்லாரும் பார்க்கணும். திருந்திட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். யாரோ ஒருத்தர் திருந்தினா கூட இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். அதுக்காக தான் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பல கோடிகள் போட்டு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு யாராவது 2-3 பேர் மாறினாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். நடக்கும். ஆனால் படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சித் அண்ணன் வந்து பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிச்சதுக்கு. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி படத்தை வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் மட்டும் தான் தயாரிக்க முடியும். இது வந்து ஒரு தரமான படைப்பு. யாரெல்லாம் குடியை வந்து நான் விடமாட்டேன், நான் குடிப்பேன் எனக்கு சொல்கிறவங்கள வந்து கூட அந்த படத்தை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக குடியே விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோடைய பொண்ணுலாம் வந்து பட்டாசு கையேந்து நிற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீன்லாம் பார்த்து கண்ணில் தண்ணியாக வருது. நம்ம எதிரி வீடு பக்கத்து வீட்டு அண்ணெல்லாம் வந்து எப்படி கூலி வேலை செய்வாங்க, குடியால் எப்படி அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க கண்டிப்பாக குடி விட்டுருவாங்க. பாட்டில் ராதா படம் நல்லா இருக்கு. உண்மையிலே குடியால் பாதிக்கப்பட்டு இதில் வெளியே எப்படி வரணும்னு அதுக்காக எடுத்துக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எடுத்துருக்காங்க. அதுமாரி மீட்டிங் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு நாள் அடிப்படையும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். இதுவரைக்கும் நிறைய சினிமா பார்த்துருக்கீங்க. இந்த சினிமால இப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம். இது வந்து எங்க வாழ்க்கையில எப்படி நடந்ததோ அப்படியே ரிப்பீட் பாக்குற மாதிரி இருக்கு. உண்மையிலே நேச்சுரலா பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. எல்லா படம் வந்திருக்கு, குடியால எல்லாம் வந்திருக்கு. ஆனா மீட்டிங் இருக்குன்னு வரல. இப்பதான் மீட்டிங் இருக்கு, இந்த மீட்டிங் போங்க, ஒரு நாள் அடிப்படையில வாழுங்க சொல்றாங்கல்ல, அந்த ஏஐக்கு கோடி நன்றி சொல்றாங்க. அவங்களால கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். குடும்பம் நிறைய வாழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்க வாழ்க்கை திருப்பி போட்ட மாதிரி அப்படியே பாக்குறோம் நாங்க. அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடு கட்ட முடியாது. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஒரு வயசு பையனை அடிக்கிறாங்கல்ல, அவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த தப்பு செய்வாதானே இவ்வளவு அடி வாங்குறாங்க. அது மாதிரி அந்த குழந்தைய 2 பிடிச்சிக்கின்னு செத்துடலாம், நீ என் வயிற்றுல வந்து ஏன் பிறந்த இந்த பாய் வயிற்றுலன்றாங்களா, அதெல்லாம் உண்மையிலே நான் திருப்பி போட்ட மாதிரி இது. அதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன் அவர் எடுத்ததுக்கு. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிக்குது. நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? லைஃப் நல்லா இருந்திருக்கும். நம்ம இப்பயாச்சும் கிடைச்சிதான் சந்தோஷப்படுறோம். நம்மள மாரி 4 பேரை நம்மளும் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு நன்றி. எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட, சின்ன பசங்க பெரியவங்களாம் கிடையாது, யாரும் வேணா பார்க்கலாம். ரொம்ப நல்ல திரைப்படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் மாதிரி நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். ஸோ மக்கள் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகே. படத்தில் பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் தினகரன் ஒரு புதிய படத்தை பற்றி இன்னொன்று இந்த படம் மாதிரி இன்னொருத்தர் இதுமேல் யாருமே ஒரு படத்தை எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஆல்கஹாலிக்கோட ஸ்டோரி, ஒரு குடிநோயாளி, ஒரு குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது, ஸோ அவன் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கும், அவனால் கண்டிப்பாக திருந்த முடியாது, அது திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு செய்தி எடுத்து சொல்றாரு. ஸோ உண்மையிலே இயக்குனருக்கு ஒரு பாராட்டுகள். படம் நல்லா இருந்தது. குடிக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து திருந்துனா நல்லா இருக்கும். எங்களோட ரியல் லைஃப்பை பார்க்குற மாதிரி இருக்கு படம்.
எந்த இடத்துலமா ஃபுல்லாமே அழுவதாங்க வந்தது. நாங்க இருந்த ஃபேமிலி அப்படியே வர மாதிரி இருந்ததுங்க. அதுதான் வீட்டுக்கு போனோடனே எங்க மறுபடியும் பழசெல்லாம் நினைச்சு சண்டைக்கு வருவாங்களோன்ற மாதிரி பயமாயிடுச்சு. நல்லா இருந்தது. வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தயவு செஞ்சு இதையாவது பார்த்து திருந்தி நல்லா இருங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதான். படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்டா? ரொம்ப பிடிச்ச சீனுன்னா அவங்க மறுபடியும் அந்த சென்டர்ல போய் உட்காந்து அழுகுறாங்க பாத்தீங்களா, திருந்ததுக்காக. அந்த சீன் தான். நல்லா நடிச்சிருக்காங்க சார், ரியலா நடிச்சிருக்காங்க. எந்த ஓவர் ஆக்டிங்கும் கிடையாது, ரியலா இருக்கு. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. நீலம் தயாரிப்பில் வந்திருக்கிற பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வரோம். சரி, இன்னைக்கு மக்களோட மக்களாக பார்க்கும்போது அதோட ரிப்போர்ட், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியுன்றக்கா அன்றைக்கி பார்த்தோம். படத்தில் நடித்த நம்ம சொல்கிறத விட படம் பார்க்குற மக்கள் எல்லாருமே சொல்லணும். ஆனால் எல்லாருமே நல்லா பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீலம் தயாரிப்பில் எப்பொழுதுமே ஒரு படம் வெளியே வருதுன்னா அது ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும், இல்லைனா ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுற விஷயமா இருக்கும். இங்கே வந்து என்னென்னா நீலம் வந்தாலே அது ஒரு ஜாதி படமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி படமாகவோ எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. பாட்டில் ராதா வந்து கண்டிப்பாக ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த படம். ஏன்னா ஒரு குடிநோயாளினால் அந்த குடும்பம் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இந்த சொசைட்டியில் அந்த குடியாரங்களால் மற்றவங்க என்ன மாதிரி பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனோட சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு டைரக்டர் தினகரன் சார். அழுகிறோம் ஒரு சீனில், அழுது முடிச்சு அடுத்த செகண்ட்லேயே இன்னொரு இடத்துல சிரிக்க வச்சிடுறாரு. பாட்டில் தான் நல்லபடியாக வரணும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா உங்களை சார்ந்து எப்பொழுதுமே இந்த சொசைட்டியில் இன்றைக்கி வந்து 2 விஷயந்தான் இன்றைக்கி வந்து, ஒன்று ட்ரிங்க்கு அதிகமான ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது இல்லாமல் மொபைல் அதிகமாக இருக்குது. இந்த 2 அடிக்ஷனும் இது குடி வந்து மிக ஒரு கொடுமையான ஒரு அடிக்ஷன். இது அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு அற்புதமான படைப்பாக வந்திருக்கு பாட்டில் ராதா. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும். எல்லாருமே வரலாம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆல் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக. நானும் ஒரு நோயாளி தான். நான் வந்து ஒரு 30 வருஷமாக குடிச்சிருந்தேன். இன்னைக்கு குடி விட்டு ஒரு 7 வருஷமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவும் உள்ள போனதுனால தான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன். இதை வந்து எப்போ எடுத்துக்கணும், பட் லேட்டாக எடுத்துருக்காங்க. அருமையாக இந்த படம் பார்க்கறதுக்கு. எங்களுக்கு அதாவது எங்களை மாதிரி ஒரு குடிநோயாளி கொண்டு எப்படி வாழணுன்றது தெளிவாக கட்டுறாங்க, தெளிவாக கட்டுறாங்க. இதுதான் வாழ்க்கை சார். மது சாப்பிட்டாலும், அதாவது மது சாப்பிட வேண்டாம்னு யாருமே சொல்லல சார். காலையிலே எழுந்துச்சு குடிக்காத வேலையை விட்டு பார்த்து எவ்வளோ பேர் டீசெண்டாக குடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டு 8 மணி மேலே குடிக்கிறாங்க, நைட்டு 10 மணி மேலே குடிக்கிறாங்க. இது வந்து காலையில் உள்ள நோயாளிகள் 4 மணிக்கு எழுந்து குடிச்சாதான் வண்டி ஓட்ட முடியும், குடிச்சாதான் வேலை செய்ய முடியும், குடிச்சாதான் எல்லா வேலையும் செய்ய முடியுன்றவங்க தான் நோயாளிகள் ஆகுது. எல்லாருமே நோயாளி ஆக முடியாது. குடிக்கிற 100%ல 20%, 10% தான் நோயாளி ஆக முடியும். 90% நோயாளி ஆக முடியாது. அதனால குடிகளுக்கு உண்டான படம் அருமையாக படம் பார்க்க வேண்டிய படம் சார். சூப்பர். எல்லாருக்குமே நம்ம கடந்து வர நிறைய மனிதர்களை பார்த்துருப்போம். எல்லாருலேயும் யாராவது ஒருத்தராவது நம்ம கிட்ட பாட்டில் ராதாவா நின்றுருப்பாங்க. அவங்கள பார்க்குற பார்வை இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறும். நம்ம சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையை இவ்வளோ பெரிய சினிமா கலையில் வந்து கொடுக்க முடியுங்கிறது இந்த படத்து மூலியமாக சாத்தியமாக இருக்குது. ஸோ அது பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தியேட்டரில் வந்து பாருங்கள் படத்தை. படம் பார்க்க வந்தேன் காலையில். அருமையாக இருந்தது. எதிர்பார்க்கறதுக்கு மேலே அருமையாக அமைஞ்சிருக்கு. இது படமாக பார்க்கல, என்னுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. நான் என்னை பார்த்த மாதிரி இருந்தது அந்த படத்தில். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு ஒரு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு பதில் ஒருத்தர் நடிச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நடிக்கலை, அவர் இருக்கிற உண்மையை புட்டு சொன்னது அந்த கதை இல்லை, இது நிஜம். அதான் உண்மை. இது மக்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை, அவசியமாக பார்க்கணும். ஒரு குடும்பத்தினரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஏன்னா சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த படம் தெளிவுபடுத்துது. ஏன்னா இதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில தள்ளப்படுறாங்க. அது இல்லை, நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நல்ல படம் இது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை பாதிக்க இல்லாதவங்களோ வந்து பார்க்கலாம். சரியான படம், சூப்பரா வந்து எடுத்திருக்காரு. தினகரன் சாருக்குலாம் நன்றி சொல்றேன். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையே நாங்க பார்த்த மாதிரி இருந்தது. நாங்களும் ஒரு குடிநோயாளியுடைய மனைவி தான் நானும். இந்த மீட்டிங் ஏஏன்னு சொல்றாங்க இல்லைங்களா, நாங்க அதுக்குள்ள வந்தா பிறகு நாங்க இன்னைக்கு சூப்பரா இருக்கோம். ஏஏ மட்டும் கிடையாது, ஆலநாள்னு லேடிஸுக்கும் மீட்டிங் இருக்கு. ஏன்னா அவர் குடிச்சிருப்பாரு, அவங்க மனைவி பிள்ளைங்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆலநாள் மீட்டிங் இருக்கு, பிள்ளைங்களுக்கு அலட்டின்னு ஒன்று மீட்டிங் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்தா எவ்வளோ பெரிய குடிகாரனா இருந்தாலும் மாறுறதுக்கு மாறிடுவாங்க.
இதை நாங்க ஆணித்தனமா எழுதி கூட கொடுக்க முடியும் எங்களால. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு, நீங்க எங்க போனாலும் அட்டன் பண்ணலாம். நாங்க இன்னைக்கு 8 வருஷம் நாங்க மெடல் வாங்கியிருக்கோம், 9வது வருஷம் நாங்க அடி எடுத்து வச்சிருக்கோம். எங்க லைஃப் ஸ்டைல்லாம் செம்மையா இருக்கு. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நாங்க மீட்டிங் கொள்ளது. படம் சிறப்பா இருக்கு. அதுதான் சொல்றேனுங்களே, எங்க வாழ்க்கையே நாங்க பார்த்த மாதிரியே இருந்தது. இப்ப குடிச்சா மனைவி எப்படி பாதிக்கப்படும், குழந்தைங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கன்றது ரியலா எடுத்திருக்காரு. அதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் ஒரு நன்றியை சொல்றேன். அவரு சார் தினகரன் சாருக்கும் நன்றி சொல்றேன். சூப்பரா அற்புதமா எடுத்திருக்காங்க படம். தொடர்ந்து மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து குடும்பமா வந்து பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் விழிப்புணர்வு வரும். எமோஷனலா அவரு கூட அந்த அசோகன் சார் கூட சொல்லுவார் தெரியுங்களா, எங்க அப்பா வந்து என்ன டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சாரு, என்ன இப்படி பண்ணணும்னு நினைச்சாரு. கடைசியில வந்து நான் குடி போதை என்னென்னமோ பண்ணேன், எனக்கு கல்யாணம் பண்ணா மாறுவேன்னு சொன்னாரு. ஆனா நான் வந்து கல்யாணம் பண்ணியும் நான் குடிக்கு தான் ரொம்ப அடிக்ட் ஆனேன். லாஸ்ட்ல என் மனைவி வயிற்றுல குழந்தைய வச்சுக்கினே இறந்துட்டாங்க. என் அப்பாவும் இன்னும் 10 வருஷம் இருந்திருப்பாரு, முன்னாடி இறந்துரு. அதெல்லாம் ரொம்ப டச் பண்ற மாதிரி இருந்தது. ஹீரோயினி அந்த கஷ்டப்படுற அந்த உணர்வுகள்லாம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய குடிக்கிறவங்க காமெடியாகவும் சந்தோஷமா குடிக்கணும்னு காட்டுற ஒரு இடத்துல இப்போ ஒரு சினிமா பார்க்கணும். இப்படி அதான் எங்க வாழ்க்கையே படமாக்கிட்டாங்கப்பா. இதுதான் நிஜம். ஆனா தொடர்ந்து மீட்டிங் வரணும். மீட்டிங் வராம வேலையே செய்யாது. ஒரு நாள் அடிப்படை தான் இந்த வாழ்க்கை. தொடர்ந்து ஏஏக்குள்ள போகணும். அப்படி போனா மட்டும்தான் நம்ம அவங்கள தோண்டாம இருப்போம். என் வாழ்க்கையில நான் வந்து ஃபர்ஸ்ட்ல பாத்துருக்கலாம், ஐயோ இது அத சொல்றேன். குடி நோயாளி நிறைய பேர் மாறுவாங்க, நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு கெட்டு போறாங்க. எவ்வளவு நாங்க ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போறோம், அவங்க சொல்லுவாங்க என் பிள்ளை இது மாதிரி பண்றான், என் பேரன் வந்து படிக்கிறான் இப்படி தவறு பண்றான் அப்படின்வாங்க. எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு இந்த படம் மூலியமா மக்கள் மத்தியில பயங்கர ரீச் ஆகணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நிறைய மாற்றங்கள் வரணும், விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு வரணும். ஆனா ஃபேமிலியா வந்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. இன்னைக்கு தான் பாட்டில் ராதா ரிலீஸ். இதில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃபேமிலிக்கான ரொம்ப முக்கியமான படம். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்க. ஓடிடியில் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் தியேட்டரில் வந்து பார்க்க முடியுமோ இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கேன். பாட்டில் ராதா படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். அற்புதமா இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. எல்லாம் குடும்பத்தோட வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ. பாட்டில் ராதா படம் நல்லா இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பாருங்க. தேங்க்யூ. குடி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒன் ஷாப்பை திறந்து வைக்கிறதோட உங்க ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு வந்து இதை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஒன் ஷாப்பை மூடும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இஷ்டப்பட்டது. ரொம்ப படம் நல்லா சென்டிமெண்ட் மூவியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சமூகத்துக்கு தேவையான படம் தான். ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபன்னாக தான் எடுத்துப்பாங்க. குடிக்கிற இடத்துல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து சும்மா ஜாலியாக இருப்பாங்க. பட் அதனால எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது இந்த படம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்து திருந்தவங்க ரொம்ப கம்மி தான். பட் அந்த வலி வேதனையெல்லாம் உங்கள் ஃபேமிலி அனுபவிக்கின்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கால சமூக இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வா மச்சான் நானும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் வேணாம் மச்சான் ஃப்யூச்சரில் உனக்கு இது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஷையில் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது படம். ஜென்ஸுங்க பார்க்க வேண்டிய படம். லேடிஸுங்களும் பார்க்கணும், ஜென்ஸுங்க முக்கியமாக பார்க்கணும். நல்லா இருக்கு, காமெடியாகவும் இருக்கு, எமோஷனலாகவும் இருக்கு. குடிக்கிறவங்க மெயினாக பார்க்கணும். குடிக்கக்கூடாதுன்றது தானே கான்செப்டே. குடிக்கிறது தான் வாழ்க்கைன்னு இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ வேணா லைட்டாக குடிக்கிறேன்னா அது காலப்போக்கில் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க யாராக இருந்தாலும். அது குடிக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா அரசாங்கம் தான் குடி ஒயின் ஷாப்பும் வச்சுருக்காங்க. பட் மக்களும் குடித்தாலும் குடிக்கிறாங்க. ஆனால் நாம் குடிக்காமல் இருக்கணும். யாருக்கு லாபம் வந்தா என்ன நஷ்டம் என்ன, நம்ம குடிக்காமல் இருக்கணும். மெயினாக ஜென்ஸுங்க பார்க்க வேண்டிய படம். அழிப்புங்க இதை பார்த்து திருந்தி வாழ்க்கை நல்லா செயல்முறை பண்ணிக்கணும். போனது முன்னாடி இருக்கிறவங்க முடிஞ்சு போச்சு. இப்போ வர பசங்க இதை பார்த்து திருந்தலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து மூவி தேட்டரில் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளை வச்சு இன்னும் அவங்க நிறைய எடுப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பாங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட் தானே, நம்ம ஏன் நடிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இருக்கிற எல்லாரும். பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் வந்து நம்ம ரிகவரியில் இருக்க ஆல்கஹாலிக்ஸு ஒரு முக்கியமான படம். ஸோ ஆல்கஹால்னு சொல்கிற விஷயம் வந்து ஆல்கஹால் அடிக்ஷனு அதுலேருந்து வெளியே வரணும்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மீடியம்.
மீடியம் இந்த மீடியம் மூலியமா மெசேஜை பாஸ் பண்ண தினகரனுக்கும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் அருண் பாலாஜி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வந்துட்டு ஹீரோட ஆக்டிங்கும் சரி, அவங்க சஞ்சனாவோட ஆக்டிங் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஜமாவே அந்த குடிக்கிற ஆட்கள் இருக்கிற ஃபேமிலி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும்னு தோணுது. நிஜமாவே குடிக்கிறவங்க எல்லாரும் படம் பார்த்தா திருந்துவாங்கன்னு நம்புறேன். அதுதான் சொல்றேன், டீப்பா குடிக்கல. குடியில 2 வகை தான். நீ குடிச்சாலே குடிகாரம் தான். அது அடுத்த குடிக்கு போகும். அடுத்த குடி உன்னை கம்மி பண்ணாது, அடுத்த குடி இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணும். அதுக்கப்புறம் நீ மாசத்துல ஒரு தடவை குடிப்ப, அப்ப குடிப்பெல்லாம் இல்ல. நீ அதுக்கப்புறம் அதுக்காக ஏங்குவ. அதுவே ஒரு அடிக்ட். அதுக்கப்புறம் ஏங்கி உன்னோட மானம் மரியாதை போகும். முதல்ல வெளியில இருக்க அசிங்கப்படுவேன், அப்புறம் உள்ள இருக்க பொருள் போகும். இதெல்லாம் தாண்டி கடைசியில் அசிங்கம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில மிஞ்சும். அது வந்து நீ வெளியே வர முடியாது. நம்மளே தெரியாதனமா உள்ள மாட்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றத இது அழகா காமிச்சு. குடியால குடும்பங்கள் எவ்வளவு சீரழிதுன்றதையும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா குடியால எவ்வளவு சந்தோஷமா இருந்தானுங்க அப்படின்றதையும் காமிச்சு. நல்லா இருந்தது. எல்லாம் குடும்பத்தோட வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ. 10க்கு இதெல்லாம் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட வேணும். ஒரு சாதாரண குடும்பங்கள் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே 10க்கு 10 கொடுப்பாங்க.